மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம் நமது இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். அமைச்சர்களுக்கு எதிரான வழக்கில விசாரணைக்கு தடை விதிச்சிருக்கிறாங்க உச்சநீதிமன்றம். முதற்கட்டமா இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? பொதுவாக சூமோட்டோ வழக்குகளுக்கு சகாரியா வழக்கு தான் அதோட கேஸ்லாம். சூமோட்டோ வழக்கு எப்படி விசாரிக்கப்பட வேண்டும் என்பதற்கான பல நெறிமுறைகள் இருக்கின்றன. முதலிலேயே ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் விசாரித்த போது அந்த நெறிமுறைகள் பின்பற்றப்படவில்லை என்கிற கருத்தையும் நான் தெரிவித்திருந்தேன். அது போக பொதுவாக எம்பி எம்எல்ஏ அதே மாதிரி அமைச்சர்கள் இவர்கள் மீதான வழக்குகள் கீழமை நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படும் போது அது வேறு ரகம். ஆனால் கீழமை நீதிமன்றத்திலே அந்த க்ளோஷர் ரிப்போர்ட் என்று சொல்லப்படுகிற முடித்து வைக்கப்படுகிற மனுவை சமர்ப்பித்து அதற்கு பிறகு சூமோட்டோவாக தானாக முன் வந்து ஒரு வழக்கை விசாரணைக்கு எடுத்து அதிலே ஒரு உத்தரவு பிறப்பித்து மீண்டும் அது கீழமை நீதிமன்றத்துக்கு போகும்போது அந்த பேலன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ் போய்விடும். அதாவது வசதியான சமநிலை என்று சொல்வார்கள். அரசு தரப்புக்கும் அதே போல குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தரப்புக்கும் ஒரு வசதியான சமநிலை நிலவ வேண்டும். மீண்டும் ஒரு முறை அது மறு விசாரணைக்கு போகும்போது அந்த சமநிலை போய்விடும். காரணம் சாட்சிகள், பழைய சாட்சிகள், பல வருடங்களுக்கு முன்பு இருக்கிற சாட்சிகள், கிட்டத்தட்ட ஒரு 10 வருடத்துக்கு முன்பு இருக்கிற சாட்சிகள், சான்றாவணங்கள், இப்படி அந்த வசதியற்ற சமநிலை ஏற்பட்டு விடும். எனவே அதை மீண்டும் விசாரிக்க முடியாது. ஆனால் அதற்கு பதிலாக அது ஒரு மேல்முறையீடாக அரசே கொண்டு சென்றிருக்கலாம். அந்த மேல்முறையீடுக்கான கால அவகாசம் முடிந்து விட்டது. எனவே இந்த வழக்குக்கான இறுதி நிலையை நாம் எட்டிவிட்டோம் என்றுதான் நினைக்கிறேன். அதாவது சுருக்கமாக சொல்லப்போனால் இனிமேல் கே சார் அவர்கள், தங்க தென்னரசு அவர்கள் மீதான அந்த பழைய வழக்கை விசாரிக்க முடியாது என்பதுதான் எனது கருத்து. இப்போ இது என்ன காரணத்திற்காக இந்த தடை அப்படின்றத நீதிமன்றம் சொல்லல. கடந்த காலங்களில் இது போன்ற வேறு வழக்குகளும் இதே போன்ற நிலை இருந்திருக்கா சார்? அதாவது ஏன் இந்த தடை இடைக்கால தடை விதிக்கப்படுகிறது என்றாலே நீதிமன்றத்திலே ஒரு அப்பேரண்ட் எரர், வெளிப்படையாக தெரிகிற ஒரு தவறு அந்த தீர்ப்பிலே இருந்தால் மட்டும்தான் இப்படியான தடை கொடுப்பார்கள். அல்லது ஏதாவது ஒரு வகையிலே ஒரு அட்மிஷன் போட்டு நோட்டீஸ் ஆர்டர் செய்வார்கள். அதாவது வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு எல்லா தரப்புகளுக்கும் நோட்டீஸ் போட்டு அதற்கு பிறகுதான் உத்தரவு பிறப்பிக்கப்படும். பொதுவாக இந்த மாதிரியான வழக்குகள் ஆரம்ப நிலையில் இடைக்கால தடை விதிக்கப்பட்டால் தீர்ப்பிலே அந்த அப்பேரண்ட் எரர் என்று சொல்லப்படுகிற வெளிப்படையான தவறுகள் இருப்பதாகத்தான் நீதிமன்றம் புரிந்து கொள்கிறது. அதாவது திரு ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் பிறப்பித்த சூமோட்டோ தீர்ப்பிலே வெளிப்படையான தவறுகள் இருக்கின்றன. இது என்னென்ன தவறுகள் என்பது இனி நமக்கு போக போகத்தான் தெரிய வரும். பொதுவாக பார்த்தால் இந்த மாதிரியான வழக்குகள் இரட்டை நீதிபதிகள் கொண்ட அமர்வுதான் இதை விசாரிக்க முடியும். அந்த இடத்திலேயே ஆரம்பத்திலேயே விதி மீறல் இருந்தது. எனவே இது ஓரளவுக்கு இது எதிர்பார்த்த முடிவு தான். உச்சநீதிமன்றத்தின் முடிவு எதிர்பார்த்ததுதான். நிச்சயமாக சார். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி சார்.